ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கஷ்டப்பட்டு படித்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதோ சின்ன ஒரு எரரோட நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு திருப்தியே இருக்காது. ஏன்னா அதையும் யோசிக்கணும், இதையும் யோசிக்கணும். அந்த மாதிரி எரர்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த ஓஎம்ஆரில் தப்பு பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டாக தான் போட்டோமான்னு ஒரு டவுட் ஒன்று வரும்ல. அந்த சந்தேகம் வந்து நம்மளை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கிளியராக செக் பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கம்மா. இன்னொரு டைம் கூட அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட சர்டிஃபிகேட்டோட நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கம்மா. எல்லா சர்டிஃபிகேட்டும் கேட்ட சர்டிஃபிகேட்டுக்கு தான் கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கம்மா. அதுமாரி பிஎஸ்டிஎம்லாம் இருந்தால் இருக்குன்னு கொடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருக்கம்மா. கம்யூனிட்டி வைஸில் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருக்கம்மா அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுமாரி ஃபோட்டோ வந்து நமக்கு ஷோ ஆகுதா, சிக்னேச்சர் ஷோ ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, ஃபீஸ் கன்செஷனோட பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை ட்ரை பண்ணியிருக்கீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 3 டைமுக்கு மேலே நீங்கள் வந்து தெரியாமல் ஃபீஸ் கன்செஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது அங்கே போகும்போது அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 3 டைமை தாண்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா 100 ரூபா தான், ஒன்றும் பெரிய அமௌண்ட்டு கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுமாரி அமௌண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபா தானே, அது எவ்வளோ செலவு பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு 100 ரூபா செலவு பண்ணுறதுல நம்ம ஒன்றுமே ஆகிட போகிறது கிடையாது. அதனால் தாராளமாக செலவு பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பெய்டு பேட்சில் நிறைய டெஸ்ட் நடந்துருச்சு. மொத்தம் ஒரு 11 டெஸ்ட்டு நடந்துருச்சு. ஸோ அந்த 11 டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது குப்தர்கள், அடுத்தது பாலிட்டிலேருந்து ஒரு ஏரியா கவர் பண்ணியிருப்பேன். அதேமாரி ஜாகிரஃபிலேருந்து ஒரு ஏரியா, சயின்ஸ்லேருந்து ஏதோ ஒரு சம்வாட் சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணி தான் ஒரு டெஸ்ட்டு இருக்கும். அதேமாரி வரலாறு மட்டும் இருக்க போகிறது கிடையாது. பாலிட்டி மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற வயசு. அந்த மாதிரி யூனிட் வைஸும், அதாவது கொஷின் பேப்பரோட ஃபஸ்ட் பேஜில் வந்து எந்தெந்த யூனிட்டெல்லாம் சேர்த்து இந்த கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். அதை ஷேர் பண்ணும்போது அதில் நீங்கள் இணைச்சிக்கோங்க. அதில் வந்து எல்லாத்தையுமே நான் இன்னும் ஒரு 2 இல்லை ஒரு 4 நாளில் ஓகேவா அப்டேட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா மொத்தத்தையும் நான் செக் பண்ணிவிட்டு 4 நாள் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் வித் ஆன்சரோட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா குரூப் 4க்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு சில கேள்விகள் இருக்குல்ல, அந்த மாதிரி கேள்விகள் தான் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் சம்வாட் ஒன்லைனர் கொஷின் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஓகேவா? இப்போ ஒரு லைனர் அப்படின்னா, இப்போது நாலடியார் அப்படின்றத ஒரு கொஷினாக அவங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாலடியார் யாரால் எழுதப்பட்டது? சமண முனிவர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அது ஜஸ்ட் ஒரு ஒன்லைனர் கொஷின். நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. அதேமாதிரி அடுத்தது நாலடியார் அப்படின்றது வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதுமாரி திருக்குறளை போன்று அறம்பொருள் இன்பம் என்ற 3 பகுப்பு உடையது. அந்த மாதிரி 4 டேட்டாஸ் கவர் ஆகுதுல்ல. இது சும்மா ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுவே ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். நிறைய பேருக்கு ஆக்சுவலி இந்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேர் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. அதனால் அந்த கொஷின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்த ஃபஸ்ட் பேஜில் ஏன் நான் அதை வந்து சொன்னேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் பேஜில் எந்தெந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன், இந்திய அரசமைப்பு அப்படின்னு கொடுத்த டெஸ்ட் ஷெட்யூலில் இருந்திருக்கும். அதை வச்சு வெறும் இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது நம்ம குறிப்பிட்ட இந்த இது மட்டும் அப்படின்றது கிடையாது. 6வது புக்கில் இருக்குது, ப்ளஸ் 10th புக்கில் இருக்குது, அதுமாதிரி 12th புக்கு பாலிட்டின்னு நினைக்கிறேன். அதில் இருக்குது. அந்த 3 பாடம். அதே மாதிரி மத்திய மாநில உறவுகள்னு வந்துச்சுன்னா, குப்தர்கள்னால் இப்போ 6th வரும்னு நினைக்கிறேன். 6th வருது. அதுமாதிரி 11th இருக்குது. முகலாயர்கள்னால் 7th இருக்குது, 11th இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்கூல் புக்கில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை கவர் ஆகுதோ அந்த மாதிரி ஃபோக்கஸில் தான் அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். ஓகேவா? அதனால் இதுலேருந்தும் இருக்கும், அதுலேருந்து இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டு மட்டும் இருக்காது, எல்லாமே கவர் ஆகும். முடிஞ்சால் அந்த ஃபஸ்ட் பேஜில் எந்தெந்த யூனிட் கொடுத்துருக்கணும் அதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது நல்லது. அப்படி எனக்கு என்னால் முடியலை அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இப்போலாம் நம்ம ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கணும். ஓகேவா? அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அந்த கொஷினை மட்டுமே படிச்சுக்கிறது. ஓகேவா? டேரெக்டாக கொஸ்டினை மட்டுமே படித்து ஆன்சர் என்ன பண்ணுறது, மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? அப்படி அதில் ஏதாவது ஒரு சில ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 4 கூற்றை கொடுத்து எது தப்பு அப்படின்னா
ஓகேவா? ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கும். கூற்று 1, 2, 3 சரிங்கிறது ஆன்சராக இருக்கும். அப்போ 3 படிச்சுக்கோங்க. 4வது தப்பாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியும்னா வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கும் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேளுங்க. யாராச்சும் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட இது தப்பாக இருக்குது, ஏன் தப்பு அப்படின்றத கேட்டு அதையும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த டெஸ்ட்டு அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து நான் நிறைய கொஷினை உங்களுக்கு ப்ரூஃபாக கூட காட்டணும்னு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டேட்டாஸ் வந்து அவ்வளோ டேட்டாஸை கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். என்னடா அவன் பேசிக்கிட்டே இருக்கான்னு பார்க்காதீங்க. அவ்வளோ டேட்டாஸ் அதில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விருப்பமாக ஒன்று இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச்சு கிளாஸ் போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மணி ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லாமலாம் யாரும் அதிகபட்சம் படிக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு தாட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதேமாரி வேறு ஒரு அப்டேட்டோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.